ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, சும்மா சூப்பரா நல்ல கிறிஸ்பியான ஹாட் சிக்கன், அது KFC ஸ்டைல்ல வந்து நம்ம செய்ய போறோம். அது KFC ஸ்டைல்ல வருதா இல்ல வேற ஸ்டைல்ல வருதான்னு நம்ம பார்ப்போம். அது நான் செய்ய போறது கிடையாது. இன்னைக்கு செய்ய போறது வந்து எங்க மாமா தான் செய்ய போறாரு. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்ப அவர் சொல்லுவாரு, நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து இது நல்லா கழுவி எடுத்துக்குவோம். 1 கப் மைதா மாவு, 1/4 லிட்டர் பால். பாலெல்லாம் ஊற்றணுமாம்மா? ஆமாங்க, பால் இல்லாமல் செய்ய முடியாது. ஓ, 1 கப் மைதா 1 கப்பில் போட்டுக்கலாம். ஓகே. சால்ட்டடு, மிளகாத்தூள். சால்ட், மிளகாத்தூளா? பாருங்க. இப்போ வந்து 1/4 லிட்டர் பால் ஊத்துறோமா? ஃபுல்லா ஊத்திரணுமா? 1/4 லிட்டர் பால். 1/4 லிட்டர் பாலுங்க. நீங்க எந்த பால் வேணா எடுத்துக்கலாம். ஆவின் தான் நாங்க எடுத்துக்கிறோம். அந்த பீட்டர் எடுறா. பீட்டரா? இதுல வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எவ்வளவு வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இது வந்து ஊற வைக்கணுமாமா? மைதாவும் பாலும் இதெல்லாம் சிக்கன் போடும்போது ஊற வைக்கணுமான்னு? ரெண்டுமே இருந்துச்சு, அதனால எடுத்துவாங்க. மிளகாப்பொடி எடுத்து. மிளகாப்பொடி தாங்க இருக்கு. எவ்வளவு போடணும் மிளகாத்தூள்? காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுங்க. ஓகே. நான் லைட்டாக போட்டிருக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால லைட்டாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வந்து காரத்தை போட்டுக்கலாம். கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பீட்ரு வச்சு, பீட்ருனா சும்மா அந்த கரண்டி இது வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிங்க, கட்டி எது இல்லாமல். கரெக்ட். நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கட்டிகள் எது இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அந்த இருக்கணும். ஓகே. இப்போ வந்து இது சிக்கன் வந்து இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓ, இதில் டிப் பண்ணிக்கணுமா? ஓகே. டிப் பண்ணி இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். வச்சுரு. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு லெக் பீஸு இப்படி நல்லா டிப் பண்ணி இதில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா உதறிட்டு எடுத்து வைக்கணும். இப்படி எடுத்து வச்சிருங்க. ஓ, சரி சரி. இதுக்குமே 4-5 பீஸ் தான் இருக்குது. குட்டி பீசஸ் இருக்கு. இதுல வந்து ஏமாமா இந்த இதுல வந்து போன்லெஸ் நல்லதா இல்ல இந்த மாதிரி போனோட இருக்கிறது நல்லதா? அது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். எது ரொம்ப டேஸ்டா இருக்கும்? ரெண்டுமே டேஸ்டா தான் இருக்கும். ரெண்டுமே டேஸ்டா தான் இருக்கு. நம்ம செய்யறத பொறுத்தாங்க இருக்குது. போனு போன்லெஸ் அப்படிலாம் கிடையாது. நம்ம செய்யறத பொறுத்து தான் டேஸ்ட் வரும். பாருங்க, ரொம்ப சிக்கன் அதிகமா இருக்குல. அவ்வளவுதான், எல்லாத்தையும் முக்கி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இது காயணுமா ஏதாவது? இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட் வச்சு மேரினேட் பண்ணிடுவோம். 30 மினிட் வைக்கணுமா? ஓ, ஆனால் நம்ம வந்து 30 மினிட் தான் வைக்கணும்னு ஏதாவது இருக்கா? இல்லை அதிகமான மணி நேரம் 30 மினிட் வச்சா ஓகே போதும். ஓகே. அது இப்போ சிக்கன் மேரினேட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரிட்ஜில். அதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்கான கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கப் மைதா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு நல்லா பெரிய வாயகன்ற பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பெரட்டி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இது பெப்பர் 2 ஸ்பூன் இருக்கும். சால்ட் நம்ம ஏற்கனவே மேரினேட்லேயும் போட்டிருக்கோம். ஸோ சால்ட்டு பார்த்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப அவ்வளோதான் போதும். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணுமா? நல்லா கலந்துடணும். கையிலே கலக்கி விடலாமா? அந்த பீட்டர் வச்சு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு பீட்டர்லேயே கலந்து விட்டுறதா? ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனில் கலக்குங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பீட்டரில் வச்சு கலக்குங்க. எல்லா மாவுலேயும் இந்த பெப்பரும் உப்பும் நல்லா இது பண்ணுற மாதிரி கலக்கி விட்டுருங்க. அந்த பெப்பர் போட்டோன்னே நல்ல ஸ்மெல் வருதுங்க. அப்பா, பெப்பரோட ஸ்மெல் செமையாக இருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அவ்வளோதான், வெயிட் பண்ணலாம்.
இப்போ அது வந்து அரை மணி நேரம் இருக்கணுமா? எவ்வளோ நிமிஷம்? 10 நிமிஷம் இருந்தால் போதும்ல? அது ஒரு 1/2 hour இருக்கட்டும். ஏன் என்ன அவசரம் இல்லை. நம்ம சிக்கன் எவ்வளோக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு இது வருங்க. நீங்கள் 1 மணி நேரம் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கட்டி தண்ணி ஐஸ் வாட்டரு வேணும். ஓ, நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாமா மாமா? பற்ற வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம எப்படி பண்ணலாங்கிறத சொல்லுவாங்க. எப்படி பண்ணலாம்? இப்போ சிக்கன் எடுத்து கோட் பண்ணிக்கலாம். லெக் பீஸ் ஃபஸ்ட்டு. சரி, லெக் பீஸே எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இடுக்கி இருந்துச்சுன்னா இடுக்கியில் எடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. இந்த மாவில் வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அது மேலே இப்படி தூவி விடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா தூவி விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவு. இப்போ வந்து அது கையை வந்து நல்லா பிடிச்சி இங்கே பாருங்க, அவர் பண்ணுறாரு பாருங்க. அதே மாதிரியே நல்லா இப்படி நல்லா இறுக்கி பிடிச்சி இது பண்ணோம்னா தான் அந்த மாவு வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா ஒட்டும். இப்போ பாருங்க, நல்லா ஒட்டி நல்லா மாவில் போட்டு பெரட்டியாச்சு. ஐஸ் வாட்டரில் போடுங்க. நல்லா கரையிற வரைக்கும் கூடாது. அப்படியே நல்லா எடுத்துடணும். இப்படி எடுத்து நல்லா உதறிட்டு மறுபடியும் இதில் மாவில் போட்டு மறுபடியும் அது ஈரத்தில் வைக்காத கையை. ஓ சரி சரி சரி, இப்படியே தான் பண்ணணுமா? தெரியும், அதில் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்பூனில் எடுத்து போடு. ஈர கை வச்சா மறுபடியும் எல்லாமே ஈரமாக இருக்கும். ஓ சரி சரி சரி. இப்போ மறுபடியும் அதே மாதிரி பிடிக்கணுமா? லைட்டாக பிடி. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எடுத்து நல்லா உதறு. இப்போ பாருங்க, நல்லா டிப் பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா எல்லா இடத்துலயும் மாவு நல்லா செமையா ஒட்டிருக்கு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்ப போட்டுடலாங்களா அப்படியே? இப்போ அதே மாதிரி அடுத்து இதை ஒண்ணு முக்கிடலாம். அதே மாதிரி எடுத்து போடலாம். அடுத்து ஒரு பாருங்க எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. அந்த இது பாருங்க எப்படி இருக்குன்னு, செமையா இருக்கு. இங்க பாருங்க நான் பண்ணது. இப்ப இதையும் வந்து நம்ம எண்ணெய்க்குள்ள போட்டுடலாம். இப்ப பாருங்க நல்ல சூப்பரா வந்து இதா இருக்கு. நம்ம வந்து அடுப்பு மிதமான தீயில தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா கருகி போயிடக்கூடாது. மேல மட்டும் உள்ள நல்லா வேகணுங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடலாம். ஒரு 7 நிமிஷம் வேகிற அளவுக்கு விட்டுருங்க. ஓ சரி. ஒரு பக்கமே 7 நிமிஷம் வேகணுமா? சிக்கன் ஃபுல்லா 7 நிமிஷம். ஓ சரி சரி. அடுப்பை மிதமான தீயில வச்சிருங்க. இப்போ பாருங்க, நான் அப்படியே லைட்டா திருப்பி போடுறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா அந்த அப்படியே லேயரா வந்திருக்கு பாருங்க. அருமையா வந்திருக்குது. இந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் விட்டா எடுத்துடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஸ்பேஸ் இருக்கு, அதுல குட்டி பீஸ் எல்லாம் போட்டுடலாம். இங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். மைகுதி வச்சு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்துடுவாங்க. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. போதும் அடுத்த இதில் எடுத்துக்கோங்க. பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க.
எல்லாத்தையும் பொரிச்சு இதுல போட்டு வச்சிருக்காங்க. எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு வந்துட்டோம். அம்மா பார்க்கவே ஃபன்னியா இருக்கு. என்ன பீஸ் பாருங்க எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ போட்டுடலாம். இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையா KFC போய் தான் சாப்பிடணும்னா ஒன்றும் இல்லைங்க, வீட்லயே வச்சு சூப்பரா சமைச்சு சாப்பிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா. லெக் பீஸ் ஒன்று எடுத்துக்கலாம். சும்மா இப்படி அவங்களுக்கு தெரியிருக்காங்க. லெக் பீஸ் எல்லாம் வேற அடியில கிடக்க மாட்டேங்குது. அங்கிட்டு அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு இதா அந்த சூப்பரா அந்த இது பாருங்க எவ்வளவு இதா வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே அழகா இருக்கு. அழகா இருக்கிறதோட டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்களும் வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.